என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா -208 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி -746 பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 24,082 அதுதான் அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே வந்தா 23,972 அதான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,253 இன்னைக்கு கொடுத்த ஒரு ரேட் கொடுத்துருக்கான். அதுக்கு மேல போச்சுன்னா 24,335 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பால் தான் கொடுத்துருக்கான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பாருங்க 49,674 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மேல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,116 அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மேல கூட 50,333 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். 49,674க்கும் கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே, ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆக கூட அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ இன்னைக்கு ஓப்பனஸ் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டிக்கு ஓப்பனஸ் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலா கால் சைடு தான் ஓப்பனஸ் அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் சீனியரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 24,200 பாருங்க 55 லட்சம் கால் ஓய் இருக்கு. ஸோ 24,200 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவீங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க 24,000த்துல ஒரு 52 லட்சம் இருக்கு. ஸோ மார்க்கெட் 24,000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான இப்போதைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் செயின்லையும் 24,150 மார்க்கெட் நின்றுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ்ல பாருங்க 2,21 2,21,000 கான்ட்ராக்ட் இருக்கு. எங்கன்னு பாருங்க 24,200ல பிளஸ் 1,76,000 கான்ட்ராக்ட். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான கான்ட்ராக்ட் 24,200லயே இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தெல்லாம் பாருங்க 250 300 பாருங்க அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், சேஞ்சின் ஒய்யை பாருங்க மைனஸ் இருக்குதுங்க. சேஞ்சின் ஒய் வந்து மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 24,100ல பாருங்க 1,31,000 கான்ட்ராக்டும் 24,000த்துல 2,08,000 கான்ட்ராக்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 24,100 அதுக்கு மேல 24,000. 24,000 தான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா 24,900 24,800 எல்லாமே அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய இறக்கம் வராது, டக்குன்னு இறங்காத மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல பால் சடன் பால் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்தடுத்த 100 பாயிண்ட்ஸுக்கும் சப்போர்ட் இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ ஆனா இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு இறக்கம் வரலாம், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால 24,000க்கான கால் ஆப்ஷனும் 24,200க்கான புட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 24,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 152 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 152 சப்போர்ட், அதுக்கு மேல போனா 269 அந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இங்க போயிட்டு திரும்பலாம். இந்த 269 மார்க்கெட் பிரேக் பண்ணுங்கிற பட்சத்துல 367 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கீழே லெவல்ஸ் 152க்கு கீழே லெவல்ஸ்ல மார்க்கெட் 152 கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு ரொம்ப நாளா ஒரு கொஞ்ச நாளாவே மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்ல ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்கிள் போட்டு காட்டுற பாருங்க, அந்த மார்க்கெட் வந்து கரெக்டா அந்த மார்க்கெட் கிளியர் இந்த லெவல் வச்சாலும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடு இவ்வளவு நாள் ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரிங்களா? 5ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரை பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடு போகுது. ஸோ இந்த சீனுக்காக பார்க்கும்போது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை வந்து எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு மார்க்கெட் போகும். இப்போ கால் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா
டவுன் சைடு வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கால் ஆப்ஷன் மேல போல, அப்போ புட் ஆப்ஷன் தான் போகும். புட் ஆப்ஷன் போகுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வைங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. மார்க்கெட் இந்த கரண்ட் சினிரியோக்காக வந்து மார்க்கெட் புட் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி 24,200க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 38 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா. 38 ருபீஸ்ல பை பண்ணி 68, 102, 149 மார்க்கெட் லெவல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 102 ரூபாய். இப்போ சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட் 102 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் 66, 38 இதெல்லாம் அடுத்தடுத்து சப்போர்ட் லெவலா இருக்கும். 149 இன்னைக்கு வந்த ஹை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போனா அடுத்த ஹை 246. கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த 102ல இருந்தே மேல போலாம். இல்ல இந்த 66 ரூபா வந்துட்டு மேல போலாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் போட்டாலும் கூட மார்க்கெட் இன்கேஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்புறான், ஏன்னா ஒரு இறக்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்துல தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், 0.5 பாருங்க 98 ரூபா. ஸோ இந்த 0.5 அதுக்கு கீழே வந்து 83 ரூபா, 83 ஓகேங்களா. ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இருந்தால் அந்த லெவலை மார்க் பண்ணிக்கலாம். ஃபிப் லெவலையும் இன்கேஸ் நமக்கு நாளைக்கு யூஸ் ஆனாலும் ஃபிப் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஓகேங்களா. ஸோ அந்த ஹை ஸோ அந்த லெவலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணா ஃபிப் லெவல் இருக்கல 83 ஆர் 98 இந்த 2 ருபீஸ்ல மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. புட் சைடு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹை கொடுத்துருக்கா மார்க்கெட்டு. ஸோ இந்த 85ம் ரொம்ப முக்கியமான லெவலா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்காக ரெடியா இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரியும் கூட. ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. உடனே எடுக்க வேண்டாம் ஓகேங்களா. சேஞ்சின் வாயை பொறுத்த வரைக்கும் புட் சைடு வந்து நல்லா கால் சைடு அதிகமா ஓப்பன் டெஸ்ட் போட தான் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகும். நல்லா அதை நோட் பண்ணிக்க ஓகேங்களா. அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இங்கேயும் கால் சைடு தான் ஓப்பன் டெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு சரிவு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 50,000க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ கால் சைடு 22 லட்சம் 13 லட்சம் தான். அதாவது ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைவா தான் இருக்கு ஓகேங்களா. பெரிய லெவலில் ஓப்பன் டெஸ்ட்டும் இல்லை தெரியுங்களா. அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் எங்க இருக்கு 41 லட்சம், எங்க 50,500 தான் ஓகேங்களா. ஸோ அதனால 50,000 நம்ம டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ 50,000க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மட்டும் பார்த்தலாம். அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இப்போ 49,800 நிற்கிறான். ரெசிஸ்டன்ஸ்னு பாருங்க 151 பிளஸ் 1 லட்சம் கான்ட்ராக்ட் எங்கன்னு பாருங்க 50,000த்துல. ஸோ 50,000 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேல போனா 121 பிளஸ் 1,04,000 அது எங்கன்னா 50,200ல ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 50,000 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு ஓகேங்களா. இந்த பக்கம் சைடு பாருங்க சப்போர்ட். புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்சின் ஒய் பாருங்க மைனஸ்ல இருக்கு தெரியுமா. ஸோ புட் சைடு வந்து உங்களுக்கு வந்து மைனஸ்ல வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணாங்கனாலே மார்க்கெட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கீழே நோக்கி போலாம். சப்போர்ட் ஸ்ட்ராங்ல அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து சப்போர்ட் பாருங்க 1,02,000 கான்ட்ராக்ட் எங்க 49,500ல. ஆனா அங்க பாருங்க மைனஸ் 12,000 இருக்கு. ஸோ 12,000 கான்ட்ராக்டை அங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் பாருங்க 160 எங்கன்னா 49,000 முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இறங்குனா நல்லா இறங்கினா மைனஸ் இருக்குங்க தெரியுங்களா. சேஞ்சின் வாயும் மைனஸ். பொசிஷன்ஸ் அவங்க எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இன்னும் கீழே போலாம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க போல எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஒரு சரிவு வரலாம் மார்க்கெட்ல ஓகேங்களா. அதனால 50,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 50,000க்கான கால் ஆப்ஷன். 50,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பாருங்க ஒரு டவுன் கொடுத்துருக்கான். ஸோ லெவல் பாத்தீங்கன்னா 146 ஓகேங்களா. இன்னைக்கு வந்த நிக்கிற லெவல். ஸோ 303 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், 435 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் மேல போவான். இல்லாம இருந்தா மார்க்கெட் இந்த 303 ரூபா போயிட்டு திருப்பியும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த 146 உடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் நல்லா டவுன் சைடு போகும் ஓகேங்களா. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். 50,000 புட் ஆப்ஷன் பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல 83 ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா. 83ல பை பண்ணிட்டு 174, 257 ரெண்டு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. 333 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த 257, 174 எல்லாம் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா இங்க வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பும்
ஸோ இதுக்காக நம்ம ஒரு கிப் லெவல் போட்டாலும் மார்க்கெட்ல இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக ஒரு கிப் லெவல் போடுறோம் அப்படின்னாலும் கூட எவ்வளவு திரும்பலாம்னு பாத்தீங்கன்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் 184 0.618. ஸோ நம்ம கொடுத்தது 174. ஸோ 180. ஸோ 200 கூட வச்சுக்கோங்க. 200 ருபீஸ் ரேஞ்ச் சரிங்களா. 170 டு 180 இந்த ரேஞ்ச் 190 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் திரும்புறதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல அதுதான் இப்ப இந்த ஹைக்காக பாத்தீங்கன்னா இந்த 184 அந்த லெவல்ல திரும்பலாம். 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் 216. ஸோ இந்த 200 டு 180 நல்லா மைனஸ் 170 30 பாயிண்ட்க்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தா புட் ஆப்ஷன் எடுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 440 அடுத்த ஹை சரிங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி ஓகேங்களா. வியாழக்கிழமை மார்க்கெட் லீவு. அதனால நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. புட் சைடு இந்த இவ்வளவு தூரம் இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கேன் ரீடெஸ்ட் பண்ணி. ஸோ இந்த லெவலே வந்து ஸ்ட்ராங் லெவலாகும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றதுக்கு சப்போர்ட் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப உபயோககரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.